டேக்ஸ் மணி அப்படின்றது நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் எம்ப்ளாயி, ஐடி எம்ப்ளாயி, கார்பரேட் எம்ப்ளாயீஸ்லாம் ரொம்ப வருஷம் உழைச்சி கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்து டெய்லி 8லேருந்து 10 மணி நேரம் வேலை பண்ணி வாங்குற சம்பளத்துல கட்டுற வருமான வரி. வணக்கம், என் பேரு கிருத்திகா ராஜகோபாலன். என் அக்கா நேஹாரிகா ராஜகோபாலனும் நானும் தேசத்வனி அப்படின்னு ஒரு மென்டல் வெல்னஸ் அவேர்னஸ் இனிஷியேட்டிவ் ரன் பண்றோம். ரீசன்ட் இயர்ஸ்ல ஃபோக்கஸ் வந்து லக்ஸுரியில இருக்கு. இப்போ டிவி கொடுக்கறது, ஃபேனு, அதுக்கப்புறமா சைக்கிள், ஸ்கூட்டர், மிக்சி, கிரைண்டர், பட்டுப்புடவை, டைரக்டா கேஷ் கொடுக்கறது, இதெல்லாமே வந்து பேசிக் நீடு கிடையாது. எல்லாமே லக்ஸுரி ஐட்டம்ஸ். லேப்டாப், கேட்ஜெட்ஸ் எல்லாமே. அரிசி கார்டு வச்சிருக்கிறவங்க எல்லாருமே அவங்க நிஜமாவே வறுமையில இருக்காங்களா? ஆர் தே ரியலி புவர்? இந்த கவர்மெண்ட் கொடுக்குற பேசிக் நீடை ஒதுக்கிட்டு அது சரியில்லை அப்படின்ற மாதிரி அதை சரியா பார்க்காம அது சோஷியல் ஸ்டேட்டஸை மைண்ட்ல வச்சுட்டு இந்த மாதிரி லக்ஸரி ஐட்டம்ஸ் ஒண்டி யூஸ் பண்ற குரூப் இருக்கு. இன்னும் ஒரு சிலர்கிட்ட பேசினேன். அவங்களுக்கு வந்து நிஜமாவே போட்டுக்கு சரியா துணிமணி கூட இல்லை. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கையில பிபிஎல் கார்டு இல்லை, ரேஷன் கார்டு இல்லை, எதுவும் இல்லை. என்கிட்ட கார்டு இல்லைம்மா, நான் என்ன பண்றது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. ஆனா வரி கட்டுறதுன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி பர்சன்டேஜ் தான், ரொம்ப கம்மி பேரு. அதுல அதிகபட்சம் இந்த ஒர்க்கிங் கிளாஸ் அப்படின்னு சொல்றவங்க தான் இருப்பாங்க. ஸோ அவங்க கட்டுற வரியிலேருந்து நம்ம இவ்வளோ தூரம் அத்தியாவசியம் இல்லாம வசதிக்காக செலவு பண்றோம் அப்படின்றச்ச அது எந்த விதத்துல நியாயம், எந்த விதத்துல கரெக்ட் அப்படின்றதும் யோசிக்க வேண்டிய விஷயம். தயவு செஞ்சு பாலிசிஸ், ஸ்கீம்ஸ் எல்லாம் யாருக்கு தேவையோ, யாருக்கு தேவை இருக்கோ, எது பேசிக் நீடோ அதை ஒண்டி ஃபோக்கஸ் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா எல்லாருக்குமே நிம்மதியா இருக்கும், நல்லா இருக்கும். நம்ம யாரும் வந்து அவ்வளோ ஸ்ட்ரெஸ் ஆகி ஆங்ஷியஸ் ஆகி இவ்வளோ டிப்ரெஷன் இருக்காது நம்ம ஊர்ல. அந்த பாலிசிஸ் எல்லாம் உருப்படியா பண்ணா. ஸோ திஸ் இஸ் a request from sincere request from our side.